எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு இனிமையான நாள். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒரு 3-4 வருஷமாக தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயே சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹைகோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு. அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஒன்று போட்டாங்க. அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியாக எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸை பற்றி நினைக்காம இதுக்கு சுயநலத்துக்காக ஒரு 3-4 பேர், நிறைய பேர் கிடையாது, 3-4 பேர் தடங்கல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திருப்பி ஹைகோர்ட் போனாங்க இதுக்கு எகெயின்ஸ்ட்டு. இங்கே லோக்கல் கோர்ட்டில் போனாங்க. எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல. எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஹைகோர்ட்டில் போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம். அதுக்கப்புறம்தான் நம்ம ஜட்ஜஸ் பேனல் இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்றைக்கி ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்துச்சு. ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்ததில் எல்லாம் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக, ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த 3-4 பேர் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சியெல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் ரொம்ப பொறுமையாக இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலெக்டட் பாடி இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய வெற்றி. எங்களுக்கு இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கே, ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வெற்றி இது. ஏன்னா ஏன்னா ஃபுட்பால் இதனால் இந்த 3-4 பேர்த்தினுடைய சுயநலத்தினால ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால தான் ஃபைட் பண்ணுறோமே தவிர வேறு எந்த சுயநலமும் யாருக்கு கிடையாது. ஒரு 3-4 பேர்த்தினுடைய சுயநலம் கேரி ஆஃப் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கம். அசோசியேஷனில் 35 பேர் இருக்கோம். ஆனால் ஒரு 3-4 பேர் இதை ஸ்மகிள் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிர்த்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு. எல்லா கோர்ட்லேயும் அவங்கள தோற்கடிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராப்பராக நடக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி முடிஞ்சுது. ஒரு நல்ல டீம், புது டீம். நான் டாக்டர் மதன்யா செந்தில், நான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ப்ளஸ் செக்ரட்டரி அனில்குமார். ஒரு 20 ஓட்டு இவருக்கு விழுந்தது, 4 ஓட் எதிர்பார்ட்டிக்கும் விழுந்தது. ஸோ அமோகமாக இவர் வெற்றி பெற்றார். ப்ளஸ் இதுபோக ஒரு 4 வைஸ் பிரசிடெண்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம். ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 2 பேர், எல்லாருமே ஒரு ட்ரெஷரர், எல்லாருமே முறைப்படி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இனியாவது நாங்கள் அந்த ஏன்னா கிளியர் வெற்றி இருக்கிறனால தெளிவாக இதை ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்துவோம். நடத்தி ஸ்போர்ட்டுக்கு முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் நடத்துவோங்கிறது எங்களோட ஒற்றுமையான முடிவு. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயும் இதே மாதிரி இருந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அங்கே ஒரு ஜட்ஜு போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அது ஹைகோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷனில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டே அதை ஒரு கமிட்டி போட்டு ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு. இப்போ ஒழுங்காக நடந்துகிட்ருக்கு. 2வது தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஹைகோர்ட் ஒரு கமிட்டி போட்டுச்சு. தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் பிரச்சனையெல்லாம் முடிக்கணும். அதில் ஒன்று தான் இது. எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. 30ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனோட எலெக்ஷன் நடக்க போகுது. அது முடிஞ்சதுன்னா எல்லாம் முறைப்பெற்றுரும், சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம், ஃபுட்பாலை மேம்படுத்துவோங்கிறது உறுதி சொல்லி ப்ரெஸ்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கு போலீஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.